கிரேவிங்ஸ். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ராப்பராக டயட் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சுகரி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிரேவ் ஆகுதா? என்னோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு டே ஃபுல்லாக சாப்பிட்ற 3 இம்பார்ட்டன்ட் ஃபுட்ஸை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மறந்துடுவீங்க. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்றது ஃபுல்லாகவே கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான். காலைல தோசை, மதிய சோறு, நைட்டு தோசை. இப்படி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சுகர் ரஷ் ஆகி திரும்ப கிராஷ் ஆகும். இப்படி ஆகிறப்ப தான் நமக்கு சுகர் கிரேவிங்ஸ் வரும். உங்கள் டயட்டில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரேவிங்ஸ் வராது. நான் காலையில் எழுந்ததும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்துப்பேன். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, அது கூட சேர்ந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இது எங்கே வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியலனா பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் சியா சீட்ஸ்னு கேளுங்க, அவங்களே தருவாங்க. அதுக்கப்புறம் ஜிம் போயிட்டு வந்துட்டு ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன் எடுத்துப்பேன். இதில் இருக்க ப்ரோட்டீன் கிரெலின் அப்படிங்கிற பசி எடுக்கிற ஹார்மோனை கொஞ்சம் கம்மி பண்ணி என் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இதை நீங்கள் எடுத்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் ஜிம் போயிட்டு வந்துட்டு 4 முட்டை கூட சாப்பிட்டுக்கலாம். ஆஃப்டர்நூனுக்கு 200 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் ப்ரோட்டீனுக்கு, கொஞ்சம் கேரட் ஃபைபருக்கு, அண்ட் ஏதாச்சும் ஒரு வெஜ்ஜீஸ். இன்னைக்கு ஸ்பீனச். இது மாறிட்டே இருக்கும். அண்ட் கொஞ்சம் ரைஸ் எப்பவும் போல. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி கிரேவிங்ஸ்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.